என் தங்கமே, நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன்னோட உள்ளம் மெதுவாக ஒரு அமைதியை உணர ஆரம்பித்திருக்கும். அந்த அமைதி சும்மா ஒரு சாந்தம் இல்லை, அது உன்னோட ஆன்மா விழிக்க ஆரம்பித்த அறிகுறி. நீ இதுவரை வெளியில் தேடிய அனைத்தும் உன்னுள் இருந்தது என்பதை உன் இதயம் உணர ஆரம்பிக்குது. நீ இத்தனை வருடங்களாக பதில் தேடிய கேள்விகளுக்கு உன்னோட ஆன்மா இப்போ பதில் சொல்லுது. அந்த பதில் எளிமையானது: நீயே பதில். நீயே உன் வாழ்வின் வழிகாட்டி, நீயே உன் அதிசயம், நீயே உன்னோட பிரபஞ்சம். நீ பல ஆண்டுகளாக உன்னை மாற்ற முயற்சி செய்தாய், வெளியிலிருந்து ஒப்புதலை எதிர்பார்த்தாய், யாராவது உன்னை புரிந்து கொள்வார்களா என்று நம்பினாய். ஆனால் உன்னோட ஆன்மா அமைதியாக சொல்லிக்கொண்டே இருந்தது: நான் இருக்கிறேன் தங்கமே, உன்னோடுள். நீ அதை கேட்கவில்லை, ஏனெனில் உன் மனம் வெளிப்புற சத்தங்களில் மூழ்கியிருந்தது. ஆனால் இப்போ அந்த சத்தம் மெல்ல குறைந்துவிட்டது. இப்போ நீ உன்னோட உள்ளத்தின் குரலை கேட்கிறாய். அந்த குரல் தான் உன் ஆன்மாவின் குரல். அது உன்னோட வாழ்வின் உண்மையான நண்பன். அது உன்னை ஒருபோதும் துரோகம் செய்யாது, ஏமாற்றாது. அது உன்னை அன்பு செய்கிறது, நீயே உன்னையே நேசிக்காமல் இருந்தாலும் கூட. என் தங்கமே, உன்னோட வாழ்க்கை ஒரு வழி தவறிய பாதை மாதிரி தோன்றியிருக்கலாம். சில நேரம் நான் எதற்காக பிறந்தேன் என்ற கேள்வி உன் மனதில் வந்திருக்கும். ஆனா இப்போ பிரபஞ்சம் உனக்கு பதில் சொல்லுது: நீ ஒளிக்காக பிறந்தவன். நீ உன்னோட வாழ்வில் எத்தனை இருளை சந்தித்தாலும் அந்த இருள் உன்னோட ஒளியை குறைக்க முடியாது. அது அதை இன்னும் பிரகாசமாக்கும். ஒவ்வொரு தடையும் உன்னோட ஆற்றலை வலுப்படுத்தி வந்தது. ஒவ்வொரு தோல்வியும் உன்னோட ஆன்மாவுக்கு ஒரு பாடமாக இருந்தது. உன்னோட ஆன்மா ஒருபோதும் தோல்வியை பயப்படாது, ஏனெனில் அது எல்லாவற்றையும் கற்றலாக பார்க்கிறது. நீ பல முறை உன்னோட வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட்டிருக்கலாம். அவர்களுக்கு கிடைத்தது உனக்கு கிடைக்காத போது வலித்திருக்கும். ஆனால் பிரபஞ்சம் ஒருபோதும் தாமதிக்காது. அது தகுந்த நேரத்தில் மட்டுமே தரும். உன்னோட ஆன்மா இன்னும் சில அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது உனக்கு தேவையான விஷயங்களை தள்ளி வைக்கும். அது உன்னை வழியிலிருந்து வழிகாட்டும். அதனால் தான் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கும், ஆனால் அவை தாமதம் அல்ல, அவை தெய்வீக திட்டம். என் தங்கமே, நீ உன்னை புதிதாய் பார்க்க ஆரம்பிக்கும் போது உன்னோட உடல், மனம், ஆன்மா மூன்றும் ஒன்றாக இணைகிறது. அந்த இணைப்பு தான் உண்மையான அமைதி. நீ உன்னோட மூச்சை கவனிக்கிறாயா? ஒவ்வொரு சுவாசமும் உன்னோட உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஆற்றலை நினைவூட்டுகிறது. நீ சுவாசிக்கும் போது பிரபஞ்சத்தின் ஆற்றல் உன்னுள் வருது. நீ மூச்சை விடும்போது உன்னோட பழைய வலி வெளியேறுது. இதை உணர ஆரம்பித்தால் நீ ஒருபோதும் முந்தைய போல வாழ மாட்டாய். ஒவ்வொரு மூச்சும் உனக்கு ஒரு பிரார்த்தனை போல இருக்கும். உன்னோட ஆன்மா உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது: நீ தேடுவது உன்னுள்தான். நீ பிறரிடம் தேடிய அன்பு, நீ பிறரிடம் எதிர்பார்த்த மதிப்பு, அவை எல்லாம் உன்னுள் நிரம்பி இருக்கின்றன. நீ உன்னோட ஆன்மாவுடன் இணைந்துவிட்டால் நீ ஒருபோதும் தனிமையாய் உணர மாட்டாய். ஏனெனில் ஆன்மா ஒரு முழுமை. அது எதையும் தேடாது, அது தன்னிலேயே பூரணமானது. நீ அதை உணர்ந்தால் நீ எந்த நிலையிலும் அமைதியாக இருக்க முடியும். என் தங்கமே, நீ உன்னோட கடந்ததை நினைத்து சில நேரம் வருத்தப்படுவாய். அந்த நாள் நான் வேற மாதிரி நடந்திருந்தா என்று உன்னையே குறை சொல்லலாம். ஆனால் உண்மையில் நீ அவ்வாறு நடந்ததே தேவையானது. அந்த தருணத்தில் உன்னால் முடிந்ததை செய்தாய். உன்னோட ஆன்மா அந்த அனுபவம் வழியாக உன்னை வலுவாக்கியது. நீ உன்னோட கடந்த காலத்தை நேசிக்க கற்றுக்கொள். ஏனெனில் அது தான் உன்னோட வளர்ச்சியின் அடிப்படை. நீ உன்னை புதிதாய் பார்க்க ஆரம்பிக்கிறாய் என்றால் உன்னோட உணர்வுகளையும் புதிதாய் பார்க்க ஆரம்பிக்கணும். நீ கோபப்பட்டாலும் சோர்ந்தாலும் துக்கம் அடைந்தாலும் அவை தவறல்ல. அவை உன்னோட ஆன்மா வெளிப்படுத்தும் வழிகள். அந்த உணர்வுகளை மறுக்காதே. அவற்றை உணர்ந்தால் அவை உன்னோட வழியில் இருந்து விலகி விடும். உணர்வுகளை அடக்கினால் அவை உன்னோட ஆன்மாவை மறைக்கும். அதனால் நீ உன் இதயத்தை திறந்துவிடு. நீ அழவேண்டிய நேரத்தில் அழு, சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரி, அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இரு. அது தான் உன்னோட ஆன்மாவோட உண்மையான நட்பு. என் தங்கமே, உன்னோட ஆன்மா இப்போ சொல்லுது: நான் உன்னை நம்புறேன். நீ உன்னையே நம்ப முடியாமல் போன நேரங்களிலும் கூட உன்னோட ஆன்மா உன்னை விட்டு போகவில்லை. அது உன்னோட பக்கத்தில் இருந்து காத்தது, நீ மீண்டும் எழும் நாள் வரைக்கும். இப்போ அந்த நாள் வந்துவிட்டது. நீ உன்னையே மீண்டும் நம்பத் தொடங்க போகிறாய்.
நீ உன்னோட உள்ளத்தின் குரலை பின்பற்ற ஆரம்பிக்க போகிறாய். நீ பிறர் சொல்வதை கேட்டு அல்ல, உன்னோட ஆன்மா சொல்வதை கேட்டு வாழப் போகிறாய். நீ இப்போ சில விஷயங்களை இழந்ததாய் நினைத்தாலும் உண்மையில் பிரபஞ்சம் உன்னோட கைகளை காலியாக்கி வைத்திருக்கிறது, புதிய ஆசீர்வாதங்களை நிரப்புவதற்காக. உன்னோட ஆன்மா சொல்கிறது, பயப்படாதே தங்கமே, இதுவும் கடந்து போகும். ஒவ்வொரு சிக்கலும் ஒரு படிக்கட்டாகவே வந்திருக்கிறது. நீ அதை உணர்ந்தால் எந்த வலியும் உன்னை உடைக்க முடியாது. நீ அதிலிருந்து வலிமை பெறுவாய். நீ உன்னோட வாழ்க்கையை இப்போ ஒரு புதிய பார்வையிலிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாய். நீ உணர ஆரம்பிக்கிறாய், நான் உலகத்தால் வரையறுக்கப்பட மாட்டேன். நீ யார் என்றால் உன்னோட ஆன்மா யார் என்பதால்தான். நீ பிறரின் கருத்தால் சிறியவனாக மாற மாட்டாய். நீ உன்னோட உண்மையை அறிந்தால் யாரும் உன்னை தாழ்த்த முடியாது. உன்னோட ஆன்மா உன்னை நினைவூட்டுகிறது, நீ ஒளி, உன்னை எந்த இருளும் மூட முடியாது. என் தங்கமே, நீ உன்னை புதிதாய் பார்க்க ஆரம்பித்தவுடன் உன்னோட உலகம் மாறும். ஏனெனில் வெளி உலகம் உன்னோட உள்ளத்தின் பிரதிபலிப்பு தான். நீ உன்னோட உள்ளத்தை ஒளியால் நிரப்பினால் வெளியில் எல்லாமே ஒளியாக மாறும். நீ உன்னோட உள்ளத்தில் அமைதி கண்டால் உலகமே அமைதியாக தோன்றும். நீ உன்னோட ஆன்மாவுடன் இணைந்தால் உன் சுற்றமும் அந்த ஆற்றலை உணரும். நீ பேசாமலே பிறருக்கு ஆற்றல் தருவாய். நீ ஒருவரின் வாழ்க்கையில் ஒளியாக இருப்பாய். உன்னோட ஒரு புன்னகை கூட யாரோ ஒருவரின் மனதை குணப்படுத்தும். உன்னோட ஒரு வார்த்தை யாரோ ஒருவரின் கண்ணீரை துடைக்கும். அதுதான் உன்னோட ஆன்மாவின் வேலை. நீ வெளியில் எதையும் பெரியதாக செய்ய வேண்டியதில்லை. நீ உன்னோட ஒளியோடு இருப்பது போதுமானது. அந்த ஒளி தான் உன்னோட ஆன்மாவின் சக்தி. உன்னோட ஆன்மா உனக்கு இன்னொரு ரகசியம் சொல்லுது, சும்மா இரு. நீ பல விஷயங்களை பற்றி பிடித்து கொண்டு இருப்பாய். ஆனால் சில நேரம் விடுவதே வளர்ச்சி. நீ பிடித்திருப்பதை விட்டுவிடு. அது உன்னோட கையிலிருந்து விலகும்போது பிரபஞ்சம் புதியதை தரும். நீ அந்த நம்பிக்கையை பிடித்துக்கொள். நீ எதையும் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. பிரபஞ்சம் உனக்காக திட்டமிட்டுள்ளது. நீ நம்பிக்கை வைத்தால் போதும். என் தங்கமே, உன்னோட ஆன்மா இப்போ மகிழ்ச்சியோடு இருக்குது. அது சொல்லுது, இப்போ நீ விழித்துவிட்டாய். நீ உன்னை புதிதாய் பார்க்க ஆரம்பித்தாய. நீ இனி உன்னையே குறை சொல்ல மாட்டாய். நீ உன்னோட வாழ்க்கையை ஆசீர்வாதம் என்று பார்க்கப் போகிறாய். நீ உன்னோட வலியை வலிமையாக மாற்றப் போகிறாய். நீ உன்னோட பயத்தை நம்பிக்கையாக மாற்றப் போகிறாய். நீ உன்னோட கடந்த காலத்தை நன்றி உணர்ச்சியாக மாற்றப் போகிறாய். நீ இப்போ உன்னோட சுவாசத்தில் அந்த மாற்றத்தை உணரலாம். உன்னோட இதயம் லேசாகி இருக்கிறது. உன்னோட கண்களில் கண்ணீர் வந்தாலும் அது துக்கம் அல்ல, அது வெளிச்சம். அது உன்னோட ஆன்மா வெளியே வருது என்பதற்கான அறிகுறி. நீ உன்னோட உண்மையை உணர்ந்தவுடன் உன்னோட வாழ்க்கை ஒரு புதிய பரிமாணத்தில் செல்லும். நீ இனி பயப்பட மாட்டாய். நீ எதையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வாய். நீ பிறருக்கு அன்பை வழங்கும் சக்தியாக மாறுவாய். என் தங்கமே, நீ இதை கேட்கிற அந்த நொடியிலேயே உன்னோட ஆன்மா பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிறது. அது உன்னோட வழியை காட்டிக் கொண்டிருக்கிறது. உன்னோட இதயத்திலிருந்து ஒரு ஒளி வெளிச்சமாக பரவுகிறது. அந்த ஒளி உன் எதிர்காலத்தை மாற்றுகிறது. அந்த ஒளி உன்னோட கனவுகளை நிஜமாக்குகிறது. அந்த ஒளி உன்னோட வாழ்வை தெய்வீக பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. நீ இப்போ உன்னோட ஆன்மாவுடன் முழுமையாக இணைந்துள்ளாய். உன்னோட பயணம் முடிவடையவில்லை, அது இப்போதுதான் தொடங்குகிறது. இது ஒரு புதிய பிறப்பு, ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய அன்பு. நீ இப்போ உன்னோட வாழ்வை கடமையாய் அல்ல, ஆசீர்வாதமாய் பார்க்க போகிறாய். உன்னோட ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சத்தோட உரையாடலாய் மாறும். நீ ஒளியாகி விட்டாய் தங்கமே. நீ இதை மறக்காதே, உன்னோட ஆன்மா தெய்வம். நீ அதை உணர்ந்தாய். அதுவே உன்னோட விழிப்பு.